ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கான வீடியோ வந்து விநாயகர் சதுர்த்தி அப்போ எடுத்த விளாக் தான். எனக்கு தெரியுது ரொம்ப டிலேவாக தான் வருதுன்னு சொல்லி. பட் இது வந்து இன்டென்ஷனலாக பண்ண டிலே கிடையாது, ஆயிடுச்சு டிலே. பார்க்கலாம் இது எப்போ அப்லோட் பண்ணுறான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. சரி பார்ப்போம். வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிச்சுட்டு நான் அப்லோட் பண்ண வேண்டியது தான். எடிட் பண்ணி வச்சுட்டேன். பட் வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப நாள் ஆயிடுச்சு. விநாயகர் சதுர்த்தி முடித்து நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவலே வந்துடும் போட நான் இதை எடிட் பண்ணி போடுறதுக்குள்ளே. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன நடந்துச்சு, எப்படி போச்சு விநாயகர் சதுர்த்தி ஃபுல்லும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லும். அன்றைக்கி முன்னாடி நாள் வெளில போகும்போது ஃபுல்லாக லைட்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லாகவே எவ்வளோ லைட்ஸ் பாருங்கள். ஃபுல் லைட் போட்டுட்டு ஒரு திருவிழா வைப்பு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் அந்த வைப் கொண்டு வருவாங்கள்ல, அதுக்கெல்லாம் இந்த லைட்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அப்படி தான் இருந்தது. அப்பா விநாயகர் சதுர்த்தி வைப் கொண்டு வந்துட்டாங்க. அங்கே பாருங்கள் விநாயகர் மாதிரி லைட்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வைப் கொண்டு வந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அப்படியே லைட்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. பயங்கர லைக் எப்படி சொல்கிறது, வைப்டா அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. எல்லா இடத்துலையுமே விநாயகர் வைக்கிறதுக்கு இடம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த சன்செட் பார்க்குறதுக்கு இந்த டைம் தான். பட் லைக் சன்செட் பார்க்கும்போது ஈவினிங் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது நைட்டு மாதிரி இருக்குது. அந்த சீரியல் செட்டெல்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு சன்செட் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது அன்றைக்கி. அதுக்கப்புறம் அங்கங்கே விநாயகர் வைப்பாங்கள்ல போகிற வர வழியில், லைக் நம்ம போகிற வழியில் எங்கேயாச்சுன்னு அங்கெல்லாம் கூட லைட்ஸ் எல்லாம் போட்டுட்டு எல்லாருமே அந்த விநாயகர் சதுர்த்தி ஷாப்பிங்க்கு போவாங்களான்னு தெரியல. கூட்டமாக அங்கங்கே போகிறாங்க வராங்க. என்ன தான் வாங்க போகிறாங்க என்னன்னே தெரியல. சரி வாங்க, நம்மளும் அப்படி தான் போயிட்டுருக்கோம். போகிற வழி ஃபுல்லாக அங்கங்கே விநாயகர் வச்சுருக்காங்க. அதுக்கு அங்கங்கே சீரியல் லைட், லைக் இவங்களது சீரியல் லைட் முடிச்ச உடனே நெக்ஸ்ட் ஒருத்தவங்க சீரியல் லைட் போடுறாங்க அந்த விநாயகருக்காக வேண்டி. அந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் தான் கேப் விட்டுட்டு இருந்தாங்களே. ஃபுல்லாக லைட்ஸ் போட்டு அப்படியே ரோடு ஃபுல்லாக ப்ரைட்டாக அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் விநாயகர் வந்து ஒரு சிலவங்க தான் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி நாளே வச்சுருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து அன்றைக்கி காலையில் வைக்கிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. எல்லா இடம் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே எம்டியாக வச்சுருந்தாங்க அந்த பிளேஸ் எல்லாம். நாங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு சரி நாளைக்கு வைப்பாங்கள்ல இங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு நாங்கள் பாட்டு போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் டே நம்ம வீட்டில் நம்மளுக்கு பயங்கரமான வேலை இருக்குது. அது இல்லாமல் மண்டைக்குள்ளே போயிட்டுருக்கோம்ல சைட் பை சைடு. நாளைக்கு காலையிலேருந்து என்னென்ன பண்ண போகிறோம், எப்படிலாம் போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தோணிகிட்டே இருக்கோம்ல நம்மளுக்கு. அந்த மாதிரி தான் தோணிகிட்டு இருந்தது எனக்கெல்லாம். ஆல்மோஸ்ட் ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் எதுவும் வாங்க வேண்டியதில்லை. மாலை அந்த மாதிரி விநாயகருக்கு வாங்குவோம்ல, அதெல்லாம் மட்டும் தான் நாளைக்கு காலையில் வாங்கணும். அதுக்கும் சொல்லியாச்சு, ஆர்டர் பண்ணிகிட்ருக்கோம்ல, அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியாச்சு. அதில் மட்டும் மார்னிங் போய் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா ஃபுல் மாலை வந்து வைக்கிற அளவுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் இடம் இல்லை. ஆல்ரெடி ஃப்ரூட்ஸு அப்புறம் கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். நம்மளோட திங்ஸுமே கொஞ்சம் இருக்கும்ல, லைக் மாவு அந்த மாதிரி. அதுக்கெல்லாமே இடம் பற்ற மாட்டேங்குது. இல்லை எக்ஸ்ட்ராவாக எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் மட்டும் நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. அவங்க நாளைக்கு காலையில் கரெக்டாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் நாளைக்கு. பயங்கர சன்செட்டு. நான் தான் சொல்லிகிட்ருக்கேனே, இது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் போகும்போது அங்கங்கே இந்த மாதிரி தெரியும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப இருட்டாயிட்ட மாதிரி இருக்குது. ஆனால் சன்செட்டே இப்போ தான் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே லைட்ஸ் தெரியுதா, அங்கே அப்போ தான் சன்செட் ஆகுது. என்ன பண்ணுறது, இட் ஆல் ஹேப்பன்ஸ். இது வந்து நம்ம வீட்லேயே அன்றைக்கி ஃபங்க்ஷனு. லைக் அம்மா வீட்டில் நான் சொல்கிறது, அம்மா வீட்லேயே அன்றைக்கி ஃபங்க்ஷனு. இங்கேயும் நம்மளுக்கு ஜாஸ்தி வேலை, எல்லாமே பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. இது வந்து எப்படி இருக்க பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து நெல் அறுத்துட்டு அதுக்கப்புறம் மழை பெஞ்சு தண்ணி தேங்கினது எப்படி இருக்க பாருங்கள் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக. நான் இது இப்போ தான் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். உள்ளே பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிளாக்காக தெரியுது, மேலேருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. அது உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லி. இதில் எத்தனை பேர் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கீங்க பார்க்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அவ்வளோதான் ஃபுல்லாக. இது நெக்ஸ்ட் டே மார்னிங்கு. அப்போ எவ்வளோ வீட்டில் அம்மா வீட்டில் எல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது எடுத்தது. ஏர்லி மார்னிங்கே பாருங்கள், விடியறதுக்கு முன்னாடியே எல்லோரும் லைட்ஸ் எல்லாம் போட்டு இங்கே வந்து விநாயகர் வைக்காமல் எடுத்து வச்சுருக்காங்க. மோஸ்ட்லாக எடுத்துகிட்டு வந்து வைக்கல. அன்றைக்கி மார்னிங் அப்படி தான் பண்ணுவாங்க போல், லேட்டாக. அப்படியே இடம் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு சீரியல் லைட்ஸ் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ருந்தாங்க. நாங்களும் சரி போயிட்டு நம்ம இருக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அங்கே தான் பயங்கரமான வேலை இருக்குது. பிரசாதம் வந்து நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும். அதுக்காக அது செய்கிற வேலை இருக்குது கொஞ்சம். அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியதில் இருக்குது. லைக் பூஜை திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஆல்மோஸ்ட் எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் அந்த
கற்பூரம் அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இன்னும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வைக்க வேண்டிய சில திங்ஸ் மட்டும் வைக்காமல் இருக்குது. இன்னும் விற்கிறதுக்கு வச்சுருக்காங்க, நாளைக்கு வந்து வாங்கிட்டு போவாங்கள்ல அதுக்கு. நாங்களுமே வந்து அகல் அந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வாங்குறதுக்கு வந்தோம். நாங்கள் வந்து அகல் கேட்டதுக்கு எவ்வளோ சொன்னாங்கன்னு மறந்துட்டேன், சாரி, ரொம்ப நாள் ஆயிடுச்சு இது எடிட் பண்ணுறதுக்கு. அகல் மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இது ஓகேவா அது ஓகேவா, இதில் நிறைய எண்ணெய் இருக்குமா அதில் நிறைய இருக்குமான்னு பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோதான். நாங்கள் அங்கே பூஜை ரூமில் வச்சுருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாச்சு, லைக் சாமிக்கிட்ட வச்சுட்டாச்சு. மோஸ்ட்லி நம்ம எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் தான் வச்சுருந்தாங்க, அதில் விட்டுட்டு வேறு எக்ஸ்ட்ரா திங்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அன்றைக்கி. மாலை ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்திருந்தோம், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்ருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொங்கல் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். பொரி ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். எல்லாருமே வேறு ஒருத்தவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி எதோ அவங்களும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சுண்டல் அந்த மாதிரி எதோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுமே கொழுக்கட்டை அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மற்றவங்களும் செஞ்சு. நம்ம சைட்லேருந்து நம்மளும் சுண்டல் அப்புறம் பிரசாதம் அதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். இது மாலை அன்றைக்கி முன்னாடி நாள் நைட் தான் கோத்தேன் நான், லைக் எருக்கம்பூ மாலை இருக்கும்ல அது வந்து. எவ்வளோ இருக்கும் உங்கள் ஊர்லலாம் அதை வாங்கினா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அவ்வளோதான். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அங்கேயே பிரசாதம் வாங்கிக்கிட்டோம் நாங்கள். வீட்லேயும் கொஞ்சமாக செஞ்சு லைக் வீட்டுக்கு வேணுங்கிறத மட்டும் நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம். ஆனாலும் கூட அங்கேயும் கொஞ்சமாக கோவில் பிரசாதம் வாங்கிக்கணும்னு சொல்லி நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அந்த கேசரி பண்ணியிருந்தோம், அந்த பழம்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். பெருசாக வச்சுருக்காங்களா அந்த பொங்கல் சாம்பார் நம்ம பண்ணோம். டிஃபன் பாக்ஸ் மாதிரி தெரியுதுல, அது யாரோ செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, அது யாரும் எனக்கு தெரியல. அவ்வளோதான். அப்புறம் சாமிக்கு கண்ணெல்லாம் திறந்துட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட வேண்டியது தான். மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாலாம் வேலை இல்லை. பட் அது ரெடி அந்த டைமுக்குள்ளே ஒரு 9 o'clock இதெல்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி வந்து டைம் வந்து அதுக்கப்புறம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். டைம் மட்டும் கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் அதுக்கப்புறம் நல்லா இல்லைன்னு சொல்லி சீக்கிரமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீக்கிரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே நாங்களும் சரின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்தாச்சு. இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்தோம் இந்த மாலை. கண்ணெல்லாம் திறந்ததுக்கப்புறம் தான் மாலைலாம் வைக்க ஆரம்பித்தாங்க. லைக் பூவெல்லாம் எல்லாமே அதுக்கப்புறம் தான் பண்ண ஆரம்பித்தாங்க. பூஜை பண்ணிவிட்டு மாலையெல்லாம் போட்டு விட்டுட்டு கரெக்டாக இருந்தது. எனக்கு என்னவோ இந்த மாலை ரொம்ப லென்த்தாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் இவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க, இவ்வளோ அடியில் நாங்கள் பிள்ளையார் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாலை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோம். பூக்கடையிலும் போயிட்டு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய சாமிக்கு வேணும், இத்தனை அடியில் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களாம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த மாலை இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூவெல்லாம் வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்தது, அதெல்லாமும் வாங்கிட்டு போய் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம வீட்டில் பண்ண பிரசாதம் பொங்கல். அதுக்கப்புறம் இது வந்து கேசரி, இதில் முந்திரியெல்லாம் போட்டு கலக்கியாச்சு, நெய் முந்திரியெல்லாம் போட்டு கலக்கியாச்சு, அதனால தான் அது அப்படி இருக்குது. அப்புறம் கருப்பு சுண்டல் வெள்ளை கலர் சுண்டல் இருக்கும்ல அது பண்ணியாச்சு. இது பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வேலை செய்கிறதுக்கு வந்திருந்தாங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். இது வந்து இதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆண்டி வந்தாங்க, அவங்களுக்கு இது வந்து நம்ம வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க, அவங்களுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். அந்த மாதிரி அவங்களுக்கும் அங்கே போயிட்டு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிளேட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிடணும். இந்த பிளேட் க்ரீன் கலரில் பாக்குத்தட்டு எல்லா பிளேட்ஸும் வாங்கிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதான். கோவிலேருந்து பிரசாதம் வாங்கியாச்சு. நிறைய தான் போட்டு கொடுத்தாங்க, பட் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சரின்னு சொல்லி வாங்கியாச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு போயிருந்தாலும் கூட கோவிலில் கொஞ்சமாக பிரசாதம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுக்காக கொஞ்சமாக வாங்கியாச்சு. இது எல்லாமே நம்ம வீட்லேயும் இருக்குது, நம்ம எடுத்துகிட்டு வந்து தான். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே சரி வீட்லேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் அன்றைக்கி நான் அந்த கோலம் தான் போட்டிருந்தேன். அவ்வளோதான். சாரி போட்டிருந்தேன் அன்றைக்கி சாமி கும்பிடும்போது. அன்ஃபார்ச்சுனேட்லி அதை காட்ட மறந்துட்டேன், சாரி. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரிட்டன் மறுபடியும் போகணும். வெளில போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு அப்போ தான் யாரோ சாமி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நாங்கள் பூஜைலாம் முடிச்சுட்டு அப்புறம் போகிறோம். அப்போ தான் யாரோ சாமி எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படின்னா இவங்க எவ்வளோ லேட்டாக சாமி கும்பிட்டு எப்படிடா சாப்பிடுவாங்க, இன்கேஸ் ஃபாஸ்டிங்கெல்லாம் இருக்காங்கண்ணா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போயிட்டுருந்தேன். நான் பாட்டுன்னு அங்கங்கே குட்டி குட்டி விநாயகர் கோவிலில் ரெடி பண்ணியிருந்தாங்க, அங்கங்கே சாமி வைக்கிறதுக்குமே ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே
லைக் சாமி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறது, இல்லை லைக் அந்த இடத்துல கோலம் போடுறது, மற்ற ஏதாச்சும் க்ளீன் பண்ணுற வேலை பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாருமே அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டே தான் இருந்தாங்க. ஒரு சில இடத்துல சாமி எடுத்துகிட்டு வந்து வைக்கல, லேட்டாக தான் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. ஈவினிங் லைக் மதியம் ஈவினிங் போல் தான். ஒரு சிலவங்க வச்சுருந்தாங்க, பட் கண்ணு திறக்காம இருந்தாங்க. அப்புறமா பூஜை பண்ணுவாங்க போல், இப்போ நல்ல நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி. அது வந்து நேச்சுரல் சவுண்டு, ஜல்லு ஜல்லுன்றது என்னோடய கொலுசு தான், பயந்துடாதீங்க. அதை பார்த்துட்டு லைட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு காட்டலைல்ல. இது வந்து நெக்ஸ்ட் டே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே நைட் இருக்கும்ல, அப்போ வந்து லைட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு காட்டவே இல்லை. நம்ம கீழே இருந்து அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சரி இன்றைக்கி எடுப்போம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி எடுத்துகிட்டு அதுக்கு நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு வந்துட்டோம். லைக் மாமியார் வீட்டுக்கு வந்தோம். அம்மா வீட்டிலேருந்து திறந்துட்டு இருந்தாங்க. நேற்று போகும்போது இது கண்ணு திறக்காமல் இருந்தாங்கல்ல இந்த சாமிக்கு, இன்றைக்கி வந்து திறந்துட்டு இருந்தாங்க. ரிட்டன் வந்துவிட்டோம் நாங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நம்ம அங்கங்கே வச்சுருப்பாங்களா அந்த சாமியெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு டே வந்து நம்ம விநாயகர் ஒரு 3 days இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நம்ம விநாயகர் வந்து எடுப்பாங்கள்ல சிலை, அப்போ வந்து இந்த மாதிரி தேங்காய், இது பேர் கற்பூரம், எலுமிச்சப்பழம், வெத்தலை பாக்கு, பூவு, அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ஸ்வீட் பண்ணி தரதுனா பண்ணலாம். கடல, தேங்காய் அந்த மாதிரிலாம் பண்ணி தந்துருந்தாங்க. ஏதோ அப்புறம் நம்ம ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்து தரதுனால தரலாம். லட்டு, பூந்தி அந்த மாதிரி ஏதாச்சும் என்ன பிரசாதம் வேணுமோ நம்ம பண்ணி தரலாம். நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணி தந்துருந்தோம். அவ்வளோதான். அது தந்துட்டு அப்புறம் இந்த பிளேட் தரணும். இதில் வந்து தேங்காய் வந்து உடச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கற்பூரம் ஏற்றி தீபார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. அப்போ வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அதில் பூஜைலாம் பண்ணிவிட்டு நமக்கும் கொஞ்சமாக பிரசாதம் தருவாங்க. வேறு ஏதாச்சும் அவங்க செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஏதாவது வெஜிடபிள் ரைஸ், கேசரி, ஏதாவது மற்றவங்க எல்லாமும் தருவாங்கள்ல, ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் தருவாங்க. நம்மளும் அந்த மாதிரி மற்றவங்களுக்கு தரத்துக்காக வேண்டி ஏதாவது சாமிக்கு பிரசாதம் தரலாம். அதெல்லாம் தந்துட்டு அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான். விநாயகரை நல்லபடியாக வழி அனுப்பிட்டு நெக்ஸ்ட்டு விநாயகர் சதுர்த்திக்கு வெயிட் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான். விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் போச்சு. உங்கள் எல்லாேருக்கும் எப்படி போச்சு என்ன அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் என்னென்ன விநாயகர் வச்சிங்க, அதில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்ததா, இல்லை இதுக்கு முன்னாடி எப்போயாச்சும் விநாயகர் சதுர்த்தி அப்போ இது நடந்திருக்கு அது நடந்திருக்கு, இந்த மாதிரி இதுதான் என்னோடய மெமரபிள் டே லைக் விநாயகர் சதுர்த்தியில் இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு ஏதாச்சும் இருந்தால் அதெல்லாமும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு போங்க. சரி போதும், ரொம்ப லென்த்தாக போகுது வீடியோ. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணேன்.